என்னை விட வந்த ஆக்கள் பாருங்க, என்னை விட வந்த ஆக்கள். அங்கே அப்பா ராக்கில் போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். இன்னொரு பயண காணொலியில் சந்திக்கிறேன் உங்களை. இப்போ நான் ஸ்ரீலங்காவுக்கு போகிற வீடியோ கிளிப்ஸ் அதை நான் உங்களோட பயன்பட போகிறேன். எந்த கேட் E34. இப்போ நேரம் 4:40 தான் எனக்கு ஃப்ளைட். இப்போ நான் போகிறேன். உங்களுக்கு வந்துட்டு செக் பண்ணி தனியாக போகிறது எடுக்க ஃபேமிலியாக போய் பழகி தனியாக போய் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்களே செய்யணும், இல்லாட்டி ஹஸ்பண்டே எல்லாம் செய்வினோம். நாங்களே எல்லாம் செய்ய வேண்டிய கிடையாது. முன்னுக்கவே போவினோம் ஹஸ்பண்ட் மேலே, நாங்கள் பின்னுக்கு போக வேண்டியதான். போவினேன் நான் முதல்ல முறுக்க தனியாக போவினேன். இப்போ தனியாக நாங்களே செய்யணும். பாஸ்போர்ட்லேருந்து கேட் பார்த்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போகிறதுன்றது ஒரு மாதிரி ஒரு த்ரில்லிங்கான உணர்வாக தான் இருக்குது. நான் போக வேண்டியது E34 கேட். இப்போ அதான் தேடி போய் கொண்டிருக்கிறேன். கூட ஆக்கள் அதுக்கு விரும்பினேன், கூட பேர் அதுக்கு இருப்பினேன். அதால் எல்லாரும் ஒரு ஆளை பார்த்து வச்சுட்டு போய் அந்த ஆளை பின்னாலே போக வேண்டியா, அந்த ஆள் மாறி போனால் போக வேண்டியான்னு மாறி. இது என்னென்னா எங்கட பில்டிங்கில் இருந்து ஏர்போர்ட் தானே, பெரிய ஏர்போர்ட். அதில் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும். இன்றைக்கி ஐரோப்பா, அமெரிக்கா, அதை மாதிரி இது ஏசியன் பக்கம் போகிறாக்களுக்கு, இல்லாட்டி எமிரேட்ஸ், கட்டார் போன்ற அந்த பக்கங்கள் போகிறதுக்கு ஃப்ளைட்டுகள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகுது இந்த ரெயின். இதைத்தான் சைக்கோ வெதர்ன்னு சொல்கிறது. இந்த வெதரை விட்டு போகிறதுக்கே சந்தோஷம். ஃப்ளைட்டில் இது இறங்குது. இதான் எங்களோட கட்டார் ஏர்வேஸ். இதெல்லாம் போகிறோம். இப்போ சாமான்கள் எங்களோட லக்கேஜில் ஏற்றி கொண்டு இருக்கணும். டிக்கெட்டே கலட்டியில் இவ்வளோ ரெண்டும் போட்டுக்கொண்டே தெரிய வேண்டியாக கிடக்கு. இங்கே ஒரு ஃப்ளைட் ஒன்று வருது. இந்த ஏர்போர்ட்டில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிற உணர்வே ஒரு தனி ஃபீல். முந்தி ஆக்கள் செய்து காட்டினவை இப்போ நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக நல்ல முஸ்பாத்தியாக இருக்குது. பார்த்து நல்ல சிரிப்பாக இருக்குது. அவர் ஃப்ளைட்டுக்கு எந்த நெருப்பு கொடுத்துறார், ஒவ்வொரு பிள்ளையா செய்யினம், அதை இப்படி அந்த வீடியோ மூலமாக காட்டினோம். எல்லாம் டிவைஸ் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இதை போட்டு காட்டினோம். என்ன போட்டு காட்டினாலும் நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை தான். ரெண்டாலுமே எப்படி பாயிறது தான் செய்ய தெரியாது. ஆனால் செய்யக்கூடாதுலையாவது செய்யாமல் அந்த சொல்கிற இதுகளை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து கொண்டு இருக்கணும். எல்லோரும் நல்லா இருந்துச்சு. ஆக்கள் செய்து காட்டுறதை விட இது நல்லா இருந்துச்சு. கடைசியாக கட்டார் ஏர்வேஸ்க்கு வந்தாச்சு. இது அந்த பஸ்ஸில் போயேக்கு எடுத்த வீடியோ. அதிலேயே எங்களுக்கு ஒரு காத்தொண்டு அடிக்கும், நல்ல கட்டார் காற்று. தனியாக பிரயாணம் செய்திருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ ஒரு நம்பிக்கை வருது. பாஸ்போர்ட்டியாக கேட்குறாங்களே, இன்னத்தை கேட்குறாங்களே, இந்த எங்கே கேட்டிருக்குது, எங்கே வழி இருக்குது, எங்கே போகிறது, எங்கே வாரதுன்ட்டு தெரியாமல் நிற்காமல் ஒருக்கா நாங்கள் போனால் பிள்ளையாத்தான் போவோம். எங்களுக்கு சரியாகவே தெரியாது. எங்கே இறக்கி விடுவாங்க, கண்ணை கட்டி போட்டு விடுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒரு அனுபவம் உங்களை ஒரு நம்பிக்கையின் ஒரு மனுஷராக மாற்றுமெண்டா நம்ப மாட்டீங்க. வீட்டில் இப்போவும் கழுவணும், கூட்டணும், பெருக்கணும், பிள்ளைகளுக்கு நாங்கள் அடுக்கள் எடுத்துக்கொண்டே இருக்கோம். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி விட்டுட்டு போனீங்களேண்டா, அவையுமே ஒரு முட்டை எப்படி பொரிக்கிறது, வீட்டுக்காரர் எப்படி ரைஸ் வைக்கிறது, ஒரு கீரை எப்படி வைக்கிறது, அவையுமே கற்றுக்கொள்வினோம். அதால் கட்டாயம் ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சா நல்லது கெட்டதுக்கு ஸ்ரீலங்காவுக்கு போய் வரவே தெரியாமல் கிணக்கு பொம்பளையில் நிற்கிறத நான் காணுறேன். நான் அதால் தான் இந்த ஒரு சின்ன கிளிப். இதில் எங்களுடைய ஆக்கள் இருக்கணும். நாங்கள் இனி பிறகு நான் தொடர்ந்து வீடியோ கிளிப்ஸ் கிட்ட போயிட்டோம், கொஞ்சம் கிட்ட போயிட்டோம். என்றாலும் முகமும் வாடி போய் இருக்குது. அந்த நேரங்கள் மாறி இருக்கிறதால இன்னும் எல்லாம் செய்யும். அந்த நித்திரை கொண்டுறதும் உடம்புறதும் ஒரு பார்த்தா ஃப்ளைட் ஒரு கொஞ்சம் தான் இறங்கி இருக்கும். பார்த்தா ஸ்ரீலங்கா கிட்ட வர போகிறோம். பெலிட் போட சொல்லியாச்சு. அதால் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
சிம் எடுத்துக்கொண்டு போகிறேன். ஏனெண்டா அப்போ தான் நான் அம்மாவோட அம்மா வரையில் தனியாக ஹயசில் பேரோட ஜாயின் பண்ணி போனான். நான் அப்போ சிம் எடுத்தால் தான் தெரியும் நான் அம்மாட்ட வந்துட்டேன் போயிட்டேன்டா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு தான் எனக்கும் தான் படும் மற்ற காசும் இல்லை 2000 ரூபா தான். இப்போ வந்து இதுக்கு இருந்து இப்படி பார்த்தாச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல நின்றுனாங்க. அதுவே நல்லா இருக்கும். அந்த கனதூரம் ஸ்ரீலங்கா ஸ்விஸ்லேருந்து போய் இந்த ஸ்ரீலங்கா காற்றை சுவாசிக்க அதெல்லாம் கொண்டே விட்டவே முதல் டக்கண்ட ஏர்போர்ட்டில் ஏற்றி போட்டினோம். இப்போ எங்கட வீட்டை வந்தாச்சு, என்லி வீட்டை வந்தாச்சு. ஹாப்பி, சந்தோஷம், நிறைவு. தனியாக பிரயாணம் பண்ணி போகிறது பெரிய சந்தோஷம். ஏனெண்டா குடும்பங்களோட போனால் அவை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கணும். இது நாங்கள் தனியாக போனால் சைக்கிளில், இது ரெட்டை கட்டி பறக்குதமா அண்ணாமலை சைக்கிள்ன்ற மாதிரி சைக்கிளில், பஸ்ஸில், கடைகளில் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டியூஷன் போன இடங்கள், நாங்கள் வந்த இடங்கள் இலகுவாக இயல்பாக இருக்கக்கூடிய இடம். நாங்கள் போனாதான் தனியாக போனாதான் இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்த இந்த வீடியோ கிளிப்ஸுகளை தான் உங்களோட பயந்து கொள்ளுறேன். நீங்களும் ஒருக்கா போய் வருவீங்க. நீங்களும் எத்தனையோ பேர் தான் நீங்கள் ஆசையாக பார்ப்பீங்க, மிஸ் பண்ணுவீங்க. நீங்கள் மிஸ் பண்ணுற இந்த விஷயங்களை தான் நான் உங்களோட சேர்ந்து பயந்து கொள்ளுறேன். அது முடிய முக்கியமாக நான் போகணும்னு நினைச்சது வவுனிக்குளம். நாங்கள் இருந்தது மெல்லாவியில் தான். நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மெல்லாவியில். அப்போ வவுனிக்குளம்ன்றதுங்கிற இங்கே சொல்லினோம் அவுட்டிங். அப்படித்தான் வவுனிக்குளத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு சனி ஞாயிறும் போயிடுவோம். அப்புறம் திரும்பி வரைக்கும் பலாப்பழங்கள் அது இல்லாத பாலப்பழம், வீரப்பழம், சூரப்பழம் எல்லாம் பிடுங்கி சாப்பிட்டு ஆறுதலாக வந்து சேருவோம். சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு போய் அதெல்லாம் அந்த அவுட்டிங் ஸ்விம் பண்ணி எல்லாமே. அதனால் அந்த வவுனிக்குளத்துக்கு கட்டாயம் ஒவ்வொரு காலம் போய் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்ல குடும்பமாக போய்க்கல. அப்போ அந்த தனியாக போய்க்கல ஒரு வவுனிக்குளத்தில் போய் கால் நினைக்கணுமென்றது நீண்ட நாள் ஆசை. அப்போ போய் எல்லாம் இருக்கா பார்த்தது நல்லா இருந்தது. அப்போ நல்லா இருக்கும், பெரிய சந்தோஷமாக இருக்கும். வவுனிக்குளத்துக்கு நாங்கள் போய் அங்கேருந்து போய் சாப்பிட்டு குளித்து திரும்பி விரைக்கில் பழங்கள் எல்லாம் பிடுங்கி கொண்டு இந்த திரையரங்கில், அந்த காலத்தில் திரையரங்கில் எங்களோட யாக்களின் படங்கள் போடுவினோம். அதெல்லாம் பார்த்து கீத்துட்டு இடவு தான் வருவோம். அப்போ நான் என் பிள்ளைகளுக்கு சொல்கிறது நாங்கள் அப்போவே அவுட்டிங் போனதுன்னு சொல்லி. அப்படி நல்ல ஒரு மெமரபுளான ஒரு இடம் இந்த வவுனிக்குளம். ஆகுண்டா லீவுகள் என்றாலும் கூட போகிறது வவுனிக்குளம். அப்படி 9 மணிக்கு போனோம்டா ஆறுதலாக குளித்து பிறகு எல்லாம் என்ன சொல்கிறோம், கொஞ்சம் நேரம் வெயிலுக்கு நிற்கவே எல்லாம் காஞ்சிடும். திரும்பி வீட்டை வரைக்க இவ்வளவு அது ஒரு நல்ல ஒரு மெமரபிள். யாழ்ப்பாணத்துக்கு அடிக்கடி போவோம். அப்படி ஒருக்கா வெண்பா நூலகத்துக்கு ஒருக்கா போனாங்க. வெண்பா நூலகத்துக்கு போயிட்டு வரைக்க வர நேரம் வந்துடும். பிறகு ஒரு நேரங்களில் கருவாடுகளையும் வேண்டிக் கொண்டு வருவோம் என்று வேண்டினது. கிழிச்ச கருவாடுன்னு சொல்லி கேட்டு வேண்டுங்கோ. எல்லா கடைகளிலும் இருக்காது. ஆனால் கிழிச்ச கருவாடுன்னு சொன்னது கொஞ்சம் விலை கூடத்தான். ஆனால் சரியான சுகமாக இருக்குது. இதான் எங்களோட வீடு, மீசாலையில் இருக்குது எங்களோட வீடு, சாவச்சேரி மீசாலையிலையும் எல்லா பழங்கள் நொங்கு எல்லாம் இருக்கும். விசேஷ கவனிப்பு தெரியும் தானே எப்படி இருக்குமெண்டு. ஆசையாக தானே இருக்கும். எல்லா பழங்களும் ஆசைச்சிட்டு சாப்பிட்டாச்சு. 1.5 கிழமைக்கு போன பயணம் துரதிர்ஷ்டவசமாக முடிவுக்கு வந்துட்டுது. அதால் கவலை. அம்மாவுக்கு சொன்னேன் சாப்பாடு தேவையில்லைண்டாலும் அம்மா எனக்கு கட்டி தந்த சாப்பாட்டை பாருங்கள், எத்தனை மில்லியன் கொடுக்கலாம் இந்த சாப்பாட்டுக்கு. வாழை இலையில் 2 வாசல் எடுத்து வந்தா, புட்டு, சம்பல், நெத்தலி. எனக்கு என்ன விருப்பம், நெத்தலி, பைத்தங்க, உருளைக்கிழங்கு பொரியல். அம்மா சொன்ன இப்படி 1 மணி அப்படி இறங்கினாங்க. அன்றாபுரத்துக்கு அங்கால வந்தா பிறகு சாப்பிட தொடங்கினது. இதை வேண்டா கூட தெரியாதுன்றபடியா சாப்பாடுன்ற வாசம் அதை சொல்ல வார்த்தையே இல்லை. என்ன சாப்பாடு, கட்டுச்சோறு மாதிரி, இது கட்டு புட்டு. அது நினைச்சாலும் ஆசையாக இருக்கும். அம்மா செய்ய வேண்டாம்னு தான் சொன்னேன் நான். அம்மா செய்ய தேவையில்லையேண்டா. ஆனால் அம்மா தெரியும் தானே விட ஆயினம். ஆசையாக சமைச்சு தந்தது. ஏர்போர்ட்டில் வச்சு இன்னொரு சாப்பாடு சாப்பிட்டு நான் இதே மாதிரி இன்னொரு 2 பாசல் எடுத்து தந்தவா. இப்படியே எங்களோட பயணம் அப்படியே முடிவுக்கு வந்துச்சு. திருப்பி வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்த வீடியோ கிளிப்ஸ் தான் இது.
கனத்த இதயத்தோட ஒவ்வொருக்கா ஸ்ரீலங்கா போனாலும் வர்றது நோமல் எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கும். போயக்க இருக்கிற அந்த டபுள் சந்தோஷம் தெரியக்க சரியான ஒரு கனத்த இதயத்தோடு தான் வருவோம். அப்படி சரியான சோர்வா கவலையில் வந்து கொண்டிருக்கிறேன். ஓகே, இப்படியே போய் திருப்பி கட்டாரையா வயசு வந்தாச்சு. கட்டாரையா வயசில் சும்மா கடைகள் கொஞ்சம் டைமுகள் இருந்தது. அப்போ அதில் கொஞ்சம் கடைகள் அப்படி இப்படி சுற்றி கொண்டு வந்தது. பிறகு இந்த மகள் பேக்கை பார்த்து மணக்குதுன்னு சொல்லிக்கொண்டே இருந்தால் ஏனெண்டா கருவேப்பிலை என்றவரியா மணக்குதுன்னு சொல்லி ஒரே முடப்பாடு. அவருக்கு விருப்பமான சாமான்கள் வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறா. அதான் அப்படியே இந்த வீடியோ முடிவுக்கு வருகுது. நன்றி இந்த வீடியோ நேரம் பார்த்ததுக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் மட்டும் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு போல.